அதாவது தமிழகத்தில் நடந்த நிகழ்ச்சியா இல்லை அல்லது வெளிநாடுகள் நடந்த நிகழ்ச்சியா? இல்லை, ஏன்னா உலகளாவிய பிரச்சனைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் அது. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, அது மனித உரிமை என்னங்கிறது கதை வேணும் இல்லை சார். எனக்கு இப்போ தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது ஒரு ஏன்னா இது மொரோக்கோவில் கொண்டு வேற ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். அங்கே அது வந்து பாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் காட்சிகள்லாம் படமாக்கிறதா கேள்விப்பட்டோம். என்ன சார்? பாம் பிளாஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பாம் பிளாஸ்ட் வச்சு அதெல்லாம் இது கேள்வி. பாம் பிளாஸ்ட் இல்லை படத்தில். இது வந்து த்ரில்லர் ஃபிலிம் சார். 2 பேரில் உங்களுக்கு யார் சூட்டபுளான ஹீரோயின் பார்க்கும்? அது படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை உங்கள் மனசுக்கு தோணும்ல. இன்னும் நான் படம் ஃபுல்லாக முழுசாக பார்க்கல. படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அடுத்த சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறேன். நான் இது 2 பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக சொல்கிற மாதிரி பதிலாக தெரியுது. நல்லது தானே. அடுத்த ஏன்னா நான் இவங்களை பற்றி புகழ்ந்துட்டேன்னா நாளைக்கு கார்த்திகா எனக்கு டேட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கார்த்திகாவுக்கு நான் பற்றி புகழ்ந்துட்டேன்னா இவங்க எனக்கு டேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹீரோயின்ஸ் கூடலாம் நல்ல குட் புக்ஸில் இருக்கணும். கஷ்டமாக இல்லை? ஒரு படிக்கிற பொண்ணு அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ரொமான்ஸ் சீனு, ஒரு டான்ஸ் சீனு. சார் இது நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். இந்த மைக் அப்படியே கொடுக்குறேன் நான். இங்கே பாருங்கள் சார், அவங்க படிப்பு எந்த வேலையும் கேடலை சார், நல்ல மார்க்ஸ் வாங்கி. கதை பொதுவாக பாம்பேயில் மாட்டுங்கால நடக்குது. பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழர்கள் வாழ்ந்துருக்க இடத்துல நடக்குது. இந்த கேரக்டர் அங்கே ஒரு வேலைக்காக போகிற இடத்துல ஒரு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் வச்சுட்டு இருக்காரு. ஒரு கேமராமேனாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஜாப். ஏன்னா டைரக்டர்ன்றது வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கேமராமேனாக இருக்கும்போது என்ன செட்டில் போய் இந்த கலர் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஷூட்டிங் வேண்டாம்னு சொல்லிடலாம் அன்றைக்கி. பட் டைரக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கேமராமேன் லைட்டில் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல எடுக்கலான்னு, காஸ்டியூம் சரியில்லைன்னா பரவாயில்ல, அதை எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கணும் அன்றைக்கி. ஏன்னா வி நோ வாட் இஸ் த பட்ஜெட், ஹவு மச், எவ்வளோ நாள் எடுக்கணும், லொக்கேஷன். அது ஒரு டைரக்டருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு குற்றச்சாட்டா சார் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ராஜேஷ் கிட்ட, டைரக்டர் ராஜேஷை பிடிக்கணும் சார். அது எங்கே போனாலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு போனால், சாவுக்கு போனால், அங்கே எல்லாம் அழுதுன்னு இருப்பாங்க. இங்கே ஒருத்தன் வந்து குவார்டர் சொல்லணுமா? ஸோ அதெல்லாம் ஒரு அந்த இமேஜ்லேருந்து கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 5 years ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி அந்த டைமில் ரிலீஸ் ஆனோன்னா பெருசாலாம் ஃபேமஸ் ஆகல. அது இன்னும் டிவியில் வந்து போட்டு அதுக்கப்புறம் 10வது வேறு பாஸ்கரன் வேறு கோட்டு கடியிலலாம் சார் கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நடிப்பேன் சார். இப்போது வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தம்மு கொடுக்காம நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டரே தப்பாக இருக்கும். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு சிகார் ஒன்று கையில் வச்சிருப்பார், ஒரு பைப் ஒன்று வச்சிருப்பாரு. சார் இட் இஸ் அ கேரக்டர் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கேரக்டர். நான் உலகத்திலே நல்லா நடிச்சிருக்கேன். அதை பற்றிலாம் நீங்கள் கேட்டதே இல்லை. ராம்லாம் அது லைக் அந்த இதுதான் எலிவேஷன் தான். மக்களுக்கு அது வந்து பயங்கரமாக அது வேற மாதிரி அது போர்ட்ரே இருக்கு. அது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அப்போ தான் எழுங்குது, இதாகுது. விஷ்ணு, நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. நீங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை சொன்னதும் சரியான இதுதான் நினைக்கிறேன். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள், நடிகைகள், திரைப்பட கலைஞர்கள் குறிப்பாக அவங்க கலையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலையும் தாண்டி கலையிலையும் அந்த இதை பிரதிபலிக்கணும்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியானது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் ஒரு உதாரணமாக திரு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தோன்னா குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிச்சது கிடையாது, பெண்களை துன்புறுத்துகிற மாதிரி நடிக்க மாட்டார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா அவர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்ற மதிப்பு மக்கள்கிட்ட வருது இல்லையா? அதை வைத்து தானே அவர் முதலமைச்சராகவும் ஆக முடிஞ்சது. இப்போ மக்களுக்கு அப்படியான ஒருவர் தேவைப்படுறாங்க. கலை, அதாவது திரைப்படங்கிறது அவ்வளோ பெரிய செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எல்லா சந்திப்புலையும் நான் இந்த மாதிரி ஒரு பொது சந்திப்பு வரும்போதெல்லாம் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லா நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஒத்துழைப்போட கொஞ்ச நாளைக்கு இந்த புகைப்பிடிக்கிற மாதிரி, மது அருந்துற மாதிரி காட்சிகள் இல்லாமல் படம் எடுக்கலாமே. எடுத்தால் அது ரொம்ப இன்னொரு 5 வருஷத்துக்கு எடுத்தால் அதனுடைய பாதிப்பு ஒரு 10 வருஷத்துக்கு தெரியும், பின்னாடி வந்து தெரியும். அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. அவர் கேட்டது ரொம்ப சரியான ஒரு இது. டாஸ்மார்க்கினுடைய இது அதிகமாகுது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு திரைப்படம் ஒரு காரணங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன்.